ஹலோ காய்ஸ், வீடியோ லாங் டைமுக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஹெட்ஷாட் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லா கன்னுக்கும் இன்ட்ரோ எழுக்கல வள வந்து பேச டக்குன்னு நம்ம எந்த வீடியோ வந்தோமோ அந்த வீடியோ பண்ணிடலாம். ஹெட்ஷாட் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் ட்ரைனிங்கில் அப்புறம் உங்களுக்கு இது கிராஃப்டில் இல்லை டெஃபர்ட்டிக்கு அல்டிமேட்டிக் கன்னுக்கெல்லாம் நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லா கன்னுக்கும் நம்ம ஏமாத்தில் டெசர்ட்டிக்கில் எடுக்கிறேன். இந்த கன்று எடுக்கிறேன். அதுமா உட்பேக்கர் எடுக்கிறேன். அது எனக்கே தெரியுது. போட்டோம் டெசர்ட்டில் வந்து எனிமி வந்து இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஆகுது. எனிமி வந்து இப்போ நம்மளுக்கு ஃபயர் பட்டன் பாருங்க. எனிமி இப்போ எனக்கு நேரம் வராங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபயர் பட்டன் பார்த்து நான் இப்போ ஃபயர் பட்டன் வந்து எனிமியை முன்னாடி வருமா நான் ஃபயர் பட்டன் அதே மாதிரி இது ரீகால் ஆகுறதுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச செட்டிங் உங்கள் ஃபிங்கருக்கு எப்படி செட் ஆகுதோ அதெல்லாம் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு என் ஃபிங்கருக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் கரெக்டாக ஆகுதுன்னு ஆகுறேன். த்ரீ ஃபிங்கர் பிளேயராக பக்கத்தில் வச்சுப்பேன். டக்குனு போட யூஸ் ஆகும். எப்பயுமே வந்து கேட்டஸ் வச்சுக்கோ சைடில்.
ரொம்ப கச்சாக்காது. பயப்பட்டு எனக்கு சொல்லி கரெக்டாக இருக்கும். ஒரு 53 வைக்கலாம். Looking past the war and all the warriors that we get lost out of it. A dream full of teams wanna be the boss. Jumping to a session is a lesson where lines across. Our possible victory unstoppable. Locking you into you when we shoot. Don't jump, don't be a ball. We taking this loop. We small and cool. We can never hide. It's like the human இல்லை கைஸ், நான் 3 ஃபிங்கர் ஆடல. அப்படியே அடிக்கிற 3 ஃபிங்கர் நம்ம ஆடாடி. Understand a single word they're saying, but they like to run their mouths. Fighting through the ground. Get in their heads, these ain't games we're playing. Yet they try to break us in, but the line is running thin. So we won't hurt, no we won't. session is a lesson where lines across. Our possible victory unstoppable. Probable logical. Locking you into you when we shoot. Don't be a punk, don't be a ஸ்ட்ரெயிட் ட்ராக் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் ஃபயர் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஸ்மூத்தாக போகும், கன்ஃபார்ம் போகும். அதே மாதிரி சென்சிட்டிவிட்டி லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதே மாதிரி எது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ராக் அதே மாதிரி அந்த ஃபயர் பட்டன் சைட் வந்து உங்கள் ஃபயர் பட்டன் சைட் வந்து 50 எந்த கட்டாகும். அவ்வளோதான். இது என்னோட 2 ஃபிங்கர் ஹெச்ஓடி. நீங்கள் வந்து ஃபயர் பட்டன் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபயர் பட்டன் வந்து ஒரு 50 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களை ட்ராக் பண்ண. இப்போ நம்ம வந்து இதுக்கு திரும்பியும் கிராஃப்ட்லேண்ட் போகலாம். இது ட்ரைனிங் போகலாம். கிராஃப்ட்லேண்டே போகலாம், ட்ரைனிங்கில் போக முடியல. நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை. இப்போ ஒன் டாப் கன் எடுக்கிறேன். நீங்கள் எந்த கன் வேணால் யூஸ் பண்ணலாம். போனாட்டி நான் ஒன் டாப் கன் தான் எடுத்தேன். இருந்தாலும் நான் ஒன் டாப் கன் எடுக்கல. சின்ன சேஞ்சு இந்த கன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பதிலாக எஸ்பிடி எடுத்துக்கிறேன். போன வாட்டி விட்டுக்கிறதோ இந்த வாட்டி எஸ்பிடி. சரிங்க, நான் கொஞ்சம் எஸ்பிடி மட்டும் மாற்றிட்டேன். இதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு 50 வைக்கலாம். கரெக்டாக இருக்கும்.
வச்சுக்கலாம். இது வந்து இப்படி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கரெக்டாக அப்படி வச்சுக்கலாம். சின்னதாக இருக்கும். இது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் அப்படி பெருசு பண்ணிக்கலாம். இப்போ வாடா இப்போ வாடா இப்போ வாடா வாடா. ரைட், இப்போ நான் ஹெச்டி மாத்திரேன்னா எவ்வளோ அடிக்க முடியும். ஏனே தெரியல. ஹெச்டி போகாம ரீகால் ஆகுது. ஊழல்னால இந்த மாதிரி ஹெச்டி போகுது. செம்ம ரீகால் ஆகுது. இதுக்கு கரெக்டான ஹெச்டி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். மற்றவங்கள பார்த்து காப்பி பண்ணாதீங்க. இந்த ஃபயர் பட்டன் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க கைஸ். நான் பாருங்கள் எவ்வளோ அச்சாலும் நானும் கற்றுக்கிறேன். ஒரு மந்த் வின் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் ஹெச்டி மாற்றுறேன். இந்த ஹெச்டி வந்து இது செட் ஆகும். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடிக்க இந்த கண்ணில். இந்த ஹெச்டிலாம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப எய்ம். ரொம்ப இதுவாக எடுக்கணும். ஏன்னா நான் ஃபயர் பண்ணி அதே ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கேன். ஆனால் எதுக்கு எப்படி ஹெச்ஆர்டே வர மாட்டேது புரியல எனக்கு. ஈஸி ஹெச்ஆர்டே வர மாட்டேங்குது. இந்த கேம் பிளே அப்படியே நோட்டீஸ் பண்ணுறேன். பழைய பண்ணேன். அதை ரெண்டுத்துக்கும் நீங்கள் தான் டிஃப்ரென்ஸ் சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன்.
ஆகுது. எனக்கு புரியல கைஸ். நான் வந்து ஹெச்டி மாதிரி மாற்றினேன். பழையபடி நான் எங்கே வச்சோன்னா அதே மாதிரி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, நான் 50 சைஸ் கரெக்டாக இருக்குது. 50 கரெக்டாக இருக்குது. ஆனாலும் என்னால் இது முன்னாடி கேம் பிளேயில் வந்து நான் இந்த பழைய சூடியில் வந்து எப்படி அடிச்சு கைஸ். நம்ம அவனை மாதிரிலாம் கோலில் அமௌண்ட் போட்டுருக்கு. ஒரு மேட்சை முடிச்சுட்டு அமௌண்ட் போடணும். இருக்கிறோம். இப்போதான் மேட்ச் ஆரம்பிக்கும். அமௌண்ட் போடுறோம். நம்ம அவங்க அடிச்சு அமௌண்ட் போடுறோம். இது இதை போயிட்டு இங்கே வச்சுருந்தா கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தா அப்படியே அதே மட்டும் உண்டு. பாருங்க இப்போ That helped me work up my appetite. Mukbang time. அந்த தொடர் நடிக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இது அவனுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை. மேட்ச்சில் வந்தால் நம்ம முடிச்சு விட்டோம். இப்போ அந்த தொடர் நடிகை வந்து அவனை மாதிரி நம்மளும் எமௌண்ட் போட்டோம். அப்போ அவனுக்கும் நம்மளுக்கும் டிஃப்ரெண்ட்டே இல்லைல்ல. அதனால தான் நான் அமௌண்ட் போடல. இப்போ நான் கேம் பிளே ஃபுல்லாக காட்டிட்டேன். எனக்கு அவன் ஸ்ட்ரைட்டாக வந்தால் டெசர்ட்டிக்கில் வச்சு ஸ்ட்ரைட்டாக ட்ராக் பண்ணுறதுனால ஹெட்ஷாட் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு எனிமி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தாங்கன்னா நீங்களும் ஸ்ட்ரைட்டாக ட்ராக் பண்ண ஹெட்ஷாட் விடும். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் சென்சிட்டிவிட்டி வேணும். இப்போ பாருங்கள், நீங்கள் சென்சிட்டிவிட்டி லோவாக வச்சிங்கன்னா எதுவும் லாங் ரேஞ்சில் ஹெட்ஷாட் போவோம். அதுவும் ஹையாக வச்சிங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் ஹெட்ஷாட் போவோம். உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து எது கரெக்டாக இருக்குதோ அதை வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய சென்சிட்டிவிட்டி வந்து பாருங்கள், நான் 121 வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இது 200க்கு இது கம்மி தான். அதே மாதிரி அதிகமும் இல்லை, அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் லாஸ்ட் ஒரு கேம் பிளே நான் வந்து என்னோடய பழைய ஹெச்டியில் போட்டுடுறேன். அதோட வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். பழைய ஹெச்டியில் போட்டுடலாம். அந்த ஹெச்டியில் விளாட்றேன். அதை எடுத்துக்கிட்டு பாருங்கள். எந்த கேம் எது நல்லா இருந்தது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது என்னோடய பழைய ஹெச்டி. கன்று வாங்கியிருக்கேன்.
மேட்ச் அவன் ஜெயிச்சிட்டான். போட்டுட்டே இருக்கிறாங்க கைஸ், அது எப்படி தெரியல. இந்த ஹெச்டி அந்த ஹெச்டி வாங்கினா இந்த ஹெச்டி பாருங்க ரீகால் ஆகுது இந்த ஹெச்டியில். அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களோட ஹெச்டி நீங்கள் மாற்றாதீங்க. இப்போ பாருங்கள், உங்களோட ஹெச்டி நீங்கள் மாற்றாதீங்க. எப்படி கைஸ் அவன் அடிக்கிறான்? அந்த ஹெச்டி எனக்கு வரல. ஆனால் மேட்ச்சில் போய் நம்ம பொறுமையாக மேட்ச் தூக்குனா அவன் ஃபாஸ்ட்டாக பழகுங்க. இப்போ நான் அந்த ஹெச்டி அடுத்து இந்த ஹெச்டி வரவே இல்லை பாருங்க. ஓல்டு ஹெச்டி ஹெச்டி மாற்றாதீங்க. ஈமேக்க பொறுமையாக நம்ம ஈமப்போம். தூக்குனா அது இந்த இப்போ எனக்கு வந்து இந்த ஹெச்டி வராங்க. ஏன்னா அந்த ஹெச்டி ஆட்டு வரேன். ஹெச்டி சுத்தமாக வரல. பொறுமையாக மேட்ச் தூக்குறேன். ஆனால் நீங்கள் வந்து மேட்ச்சில் தான் போயிட்டு நம்ம பொறுமையாக வச்சுக்கோங்க. நான் எனிமி நம்ம கேம் வச்சுக்கலாம். பொறுமையாக வச்சு தூக்குறோம். அவன் நம்மளுக்கு விட்டு தரலாம் போல. லாங் ரேஞ்ச் கண் வாங்கிட்டு தம்பி. டேய் என்னடா சீட்டிங் பண்ற? இப்போ இந்த ஹெச்டி எனக்கு வரவே மாட்டேங்குது, ஏன்னே தெரில. இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எப்படி ஹெட்ஷாட் அடிக்கணும் சொல்லி தந்துட்டேன். பாய் கைஸ்.